தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். சுகாதாரத்துறையிலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுவும் ஒரு நிரந்தர அரசு வேலையாக வந்திருக்கு. இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், போஸ்டிங்ஸ் எங்கே இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இது மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கேயும் முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ஐஎன். இங்கே இருந்து தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு பெர்மனண்ட்டான ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஆன்லைன் டேட், லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/6/2024 வரைக்கும் டைம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கான சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு 90 மார்க்ஸ்க்கு வைக்கிறாங்க. அது வந்து ஜூலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். போஸ்டிங்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, டெக்னீஷியன் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி லேப் அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லேப் அட்டண்டன்ட் போஸ்டிங்ஸும் இருக்குது. ஸோ இதில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய யார் வேணால் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும், அதுவே நீங்கள் ஓபிசி இருக்கீங்க அப்படின்னா 33 வயசு வரைக்கும் எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓபிசிங்கிறது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், இந்த 4 பேரும் ஓபிசிக்கு கீழே வருவீங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு 35,400 பேசிக் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், அலவன்சஸ்லாம் சேர்க்கும் பொழுது 49,300 10 உங்களுக்கு சேலரியாக வரும். ஸோ இதில் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எல்லாம் சேர்த்து 49,000 உங்களுக்கான சேலரி ஃபஸ்ட்டு மந்த் சேலரியாக இருக்கும். இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி நியூட்ரிஷியன், ஃபுட் சயின்ஸு, டயட்டிக்ஸில் முடித்தவங்க, கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரியில் முடித்தவங்க, பிஇ பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடியில் முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டெக்னீஷியன் கேட்டகிரி அப்படின்னு வந்தீங்கன்னா இதுக்கு 18லேருந்து 28 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட்டு. இதுலேயும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 33 வயசு வரைக்கும், ஓபிசியாக இருந்தால் 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பே 19,900 கொடுக்குறாங்க. 26,000 கிட்ட உங்களுக்கு மந்த்லி சேலரி ஃபஸ்ட்டு மந்த்தே இருக்கும். இதற்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ங்க. நீங்கள் 12th சயின்ஸில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பயோமேக்ஸோ இல்லை பியூர் சயின்ஸ்லையோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 1 இயர் டிப்ளமோ வந்து ஃபிசியோதெரப்பியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 1 இயர் டிப்ளமோ ஃபிசியோதெரப்பியில் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு டெக்னீஷியன் போஸ்ட்டை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி 12th முடிச்சுட்டு 1 இயர் டயட்டிக்ஸில் டிப்ளமோ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். இன்னொரு போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு எம்எல்டியோ டிஎம்எல்டியோ டிப்ளமோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12th பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எம்எல்டி அல்லது டிஎம்எல்டி முடிச்சிருக்கணும். இதுக்கப்புறம் இன்னொரு டெக்னீஷியனை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் டிப்ளமோ முடித்தவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு டிப்ளமோ எலக்ட்ரிக்கலில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரிபிள்இனாலும் சரி, இசிஇனாலும் சரி, நீங்கள் 2 பேருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம லெபார்டரி அட்டண்டன்ட் போஸ்டிங்ஸ்க்கு வந்திருக்கோம். இதுக்கு மொத்தம் 7 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 18,000லேருந்து 56,000 வரைக்கும் சேலரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி ஒரு 24,200 பக்கத்தில் இருக்கும். ஏஜ் லிமிட் 18லேருந்து 25 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 30 வயசு வரைக்கும், ஓபிசியாக இருந்தால் 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைஸ்டோ இல்லை கவர்மெண்ட் அப்ரூவ்டு லேபில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. www.nin.res.in அப்படிங்கிற உங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் 90 நிமிஷத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் மாறுது. அதே மாதிரி 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குங்க. ஒருவேளை உங்களோட ஸ்கீம் ஆஃப் டெஸ்ட்டை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் என்ன பேட்டர்னில் கொஸ்டின்ஸ் கேட்குறோம் அப்படிங்கிறத தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டிவ் சிலபஸும் உங்கள் வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்ஸ் எல்லாம் 1000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாகவும்,
அதர் கேண்டிடேட்ஸ் எல்லாம் ₹1200 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாகவும் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள்.